ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அட்டகாசமான சுவையில அதிரசம் வீடியோ தான் பார்க்க போறோம். இது அதிரசம் செம்ம டேஸ்ட்டா ஈஸியா வீட்லயே நம்ம குயிக்கா செஞ்சிடலாம். இது எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த அதிரசம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கு நானே இப்ப என்னென்ன பொருள் வேணும்னு சொல்றேன். எது பச்சரிசி, ஒரு படி நான் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு படி பச்சரிசி இது ரேஷன் பச்சரிசி தான். ரேஷன் கடை பச்சரிசியிலேயே நம்ம செய்யலாம். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீங்க நல்லா களைஞ்சிட்டு நீங்க இத தண்ணிய வடிச்சு எடுக்கணும். நல்லா 2, 3 டைம் இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்து, நல்லா இந்த மாரி உதிரி உதிரியா நம்ம எடுத்துக்கணும். தண்ணிய நல்லா வடிச்சு எடுத்துக்கணும். இப்ப இதே மாரி நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து போட்டு, அதுக்கு வெள்ள கிளாத் எடுத்து போட்டு, இத நம்ம வீட்லயே நல்லா ஒலர வைக்கணும். வெயில்ல போடக்கூடாது. நம்ம நிழல்லயே ஃபேன் காத்துல இத ஒலர வைக்கணும். இத நல்லா இதே மாரி நீங்க போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உலர வச்சீங்கன்னா போதும். நல்லா இதே மாரி நல்லா காய வச்சு எடுத்துருங்க. இது மாரி நல்லா நீங்க ஃபேன் காத்துல போட்டீங்கன்னா, அடியில இது மாரி ஒரு டவல் விரிச்சு போட்டீங்கன்னா, நல்லா காஞ்சிரும். இந்த மாரி இந்த பாருங்க கையில ஈரம் ஒட்டாம இருக்கணும். இந்த பாருங்க அடியில டவல் போட்டு வச்சீங்கன்னாக்கா, நல்லா ஈஸியா காஞ்சிரும். இங்க பாருங்க நல்லா பொல பொலன்ட்டு இருக்கும். இத நம்ம நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்து, நல்லா நம்ம என்ன செய்யணும் பவுடரா அரைச்சு எடுத்து, இப்ப நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இத நல்லா நம்ம சலிச்சு, இத திரும்பி அந்த திப்பி வருதுல்ல, அந்த திப்பிய என்ன செய்யணும், நம்ம மறுபடியும் மிக்ஸியில நம்ம அரிசி போடும்போது அதோட சேர்த்து போட்டு இத அரைச்சிட்டா நல்லா அரைஞ்சிரும். நம்மளுக்கு இத வந்து நீங்க மைதா சலிக்கிற சல்லடையில போட வேணாம். ரவா சலிக்கிற சல்லடையா இருக்கும். நடுவுல ஒரு சல்லடை இருக்கும். அந்த இதுல போட்டு சலிச்சீங்கன்னா கரெக்ட்டான பதம் வந்துரும். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒரு படி மாவுக்கு அரிசி மாவுக்கு நம்ம 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கோம். அதுல இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் தூள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத நல்லா நம்ம காய்ச்சணும். அடுப்புல வச்சு காய்ச்சணும். இத நல்லா நம்ம இந்த பதம் வந்ததுக்கு அளவு நல்லா இதே மாரி கொதிக்க விட்டு, நல்லா ஒரு கம்பி பதம் அளவு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு நீங்க காய்ச்சி எடுத்துக்கங்க. இத காய்ச்சி நம்ம இத ஒரு தண்ணீல இதே மாரி போட்டு பார்க்கணும். ஊத்தி பார்க்கும்போது இது கரையக்கூடாது. இத பாருங்க இந்த மாரி கரையாம இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான பதம். இப்ப கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்பதான் இனிப்பு எடுத்து காட்டும். ஒரு 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனால நெய் ஊத்திக்கிறோம். நெய் ஊத்தி இப்ப நம்ம இந்த பாக எடுத்து இந்த அரிசி மாவுல ஊத்தி நல்லா கலரி கிண்டி எடுத்து வச்சுக்கணும். நல்லா இந்த மாரி நல்லா நீங்க எடுத்து நல்லா கலந்து எடுத்து கிண்டி வச்சுடுங்க. இந்த அளவு நல்லா கலந்து கிண்டி வச்சிரணும். நம்மளுக்கு எல்லாம் நான் காய்ச்சின பாவு நானு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பார்த்தேன். பக்குவமா நம்ம வரும்போது, நம்ம கொஞ்சோண்டு பாவ நிறுத்திக்கலாம். நம்ம கிண்டி பார்த்துக்கணும். எல்லா பாவையும் நானு ஊத்திட்டேன். கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு பாவு மட்டும் தான் வச்சிருந்தேன். எல்லா பாவையும் ஊத்தி, இந்த அளவு ஊத்தி, நான் நைட்டே இத செஞ்சு வச்சு நல்லா மூடி வச்சுட்டேன். இது ஒரு 2 நாளைக்கு புளிக்கணும். நீங்க மொறு மொறுன்னு வேணும்னா, ஒரே நாள்ல புளிச்சு எடுத்து நீங்க சுட்டீங்கன்னா, கொஞ்சம் மொறுவலா இருக்கும். எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு மொறு மொறுன்னு பிடிக்கும், என் பையனுக்கு. அதனால நானு மொறு மொறுன்னு சுடுறதுக்காக வேண்டி மறுநாளே எடுத்துட்டேன். இத நைட்டு நான் இந்த அளவு இது பாருங்க, நல்லா பக்குவமா இந்த மாரி எடுத்து நம்ம கிண்டி வச்சுக்கணும். இத கிண்டி வச்சு நைட்டு இந்த பாருங்க, கையில ஒட்டாத அளவுக்கு நல்லா சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இத மூடி வச்சுக்கிறேன். இது ஓவர் நைட்டு நம்மளுக்கு ஊறட்டும். ஒரு நாள் ஒரு பகல் ஊறுனா நல்லது. இல்லது 2 நாள் கூட ஊற வைக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு ஊறிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கும்போது இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு தண்ணி மாதிரி நம்ம பெனஞ்சோம். ஆனா இப்ப நல்லா டைட்டா இருக்கு. இந்த அளவு நம்மளுக்கு வந்தோனே, இதே மாரி நீங்க ஒரு எண்ணெய் கவர எடுத்து இந்த அளவு வச்சு நம்ம இத நல்லா நைஸா தட்டி நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கணும். இந்த மாரி நல்லா நைஸா சின்ன சின்ன உருண்டையா எடுத்து எண்ணெய் கவர்ல வச்சு நீங்க போட்டு எடுக்கலாம். நல்லா ஈஸியா சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். இதே மாரி ஒண்ணு ஒண்ணா தட்டி எடுத்து வச்சுக்கங்க. நீங்க டக்குன்னு ஒண்ணு போட்டவுடனே இன்னொன்னையும் போட்டுறலாம். எண்ணெய் சூடு வந்தவுடனே ஒண்ணு ஒண்ணா தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணு கரிஞ்சு போயிடும். அதனால இப்படி எடுத்து போடுங்க. இந்த அளவு எடுத்து நம்ம இப்ப போட போறோம். இத நல்லா எண்ணெய நம்ம சூடு பண்ணி, இப்ப ஒவ்வொரு பீஸா போட்டு நல்லா நம்ம செவக்க விட்டு எடுக்கணும். இந்த அளவு நல்லா போட்டு உப்பி வருது பாருங்க. நல்லா உப்பி வரும். நல்லா உப்பி வந்தோனே, நல்லா இந்த மாரி செவக்க எடுத்து நல்லா உப்பி வரும். உப்பி வந்தோனே நல்லா எடுத்து, நம்ம நல்லா என்ன செய்யணும், இதுல எண்ணெய் கொத்து விட்டுறோம். எண்ணெய் கொத்துறதுனால அந்த எண்ணெய நம்ம வடிகட்டணும். இங்க பாருங்க இதே மாரி நல்லா எடுத்துட்டேன். எடுத்தோனே இப்ப இதுல கொஞ்சோண்டு எண்ணெய் கொத்துடுச்சு. அதிரசமே எப்போதுமே எண்ணெய் தான் கொத்துக்கும்.
எண்ணெய் கொத்தத நம்ம என்ன செய்யணும், இதேமாரி நல்லா பெரிய ஜல்லி கரண்டியா வச்சு, நம்ம இதில இப்படியே நல்லா அமுக்கி விட்டு எடுக்கணும். எடுத்தோம்னாக்கா, நம்மளுக்கு நல்லா எண்ணெயும் வடிஞ்சிரும். இந்த மாரி நல்லா ஜல்லி கரண்டியா மேல ஒண்ணு, அடியில ஒண்ணு வச்சு வச்சு, நல்லா இதேமாரி அமுக்கி அமுக்கி எடுத்து, நீங்க எடுத்து வச்சுருங்க. நீங்க எண்ணெய இப்படி வடிகட்டிக்கலாம். இது இந்த அளவு வடிகட்டணும்னா நம்மளா குயிக்கா வடிகட்டிடலாம். முடிஞ்ச அளவு வடிகட்டிட்டு, நம்ம எண்ணெய் வடிகட்டியில வச்சிரணும். இதேமாரி நீங்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கங்க. உங்களுக்கு மொறு மொறுண்டு வேணுண்டாக்கா, 1 நாள் வச்சா போதும். கொஞ்சம் பொச பொசன்னு வேண்டா, ஒரு 2 நாள் இத ஊற விடுங்க மாவ. இப்ப எல்லாத்தையும் நானே போட்டு எடுத்துட்டேன். நல்லா போட்டு எடுத்து, நம்ம சூப்பரா டேஸ்ட்டா, நல்லா அட்டகாசமான சுவையில அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க நெனச்சா டக்குன்னு உடனே வீட்லயே செய்யலாம். இங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு. வெந்தவுடனே நானே இதேமாரி எடுத்து எடுத்து நல்லா அமுக்கி விட்டு நானே குயிக்கா, ஈஸியா நீங்களும் சிம்பிளா இதேமாரி ஒருத்தரம் அதிரசம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரசத்தை இதேமாரி எடுத்து ஒரு வடிகட்டியில் எடுத்து இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா இருக்கிற மிச்ச எண்ணெயும் வரும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.